இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? ஜெயதேவ் அங்கிள், மித்ராக்கு என்ன ஆச்சு? விவேக், மித்ராக்கு என்ன ஆச்சு? அது மனிஷா, நான் உன்கிட்ட ஓபனா கேக்குறேன்ல, நீயும் என்ன ஆச்சுன்னு ஓபனா பதில் சொல்லு. மித்ராக்கு என்ன ஆச்சு? சொல்ல மாட்டீங்களா? எங்க கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அண்ணனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னது? மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? மனிஷா ப்ளீஸ் சத்தமா பேசாத. அரவிந்தாக்கு தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஆயிடுவான். இவ்வளவு பெரிய விஷயத்தை எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுக்கு நினைச்சீங்க? நாங்க ஒண்ணும் மறைக்கணும்னு நினைக்கல மனிஷா. இல்ல விவேக், எனக்கு தெரியணும்ல, நீங்க என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. உங்களுக்கு என்ன விட சம்யுக்தா தான் முக்கியமா போயிட்டால. மித்ரா பத்தின உண்மைகளை என்கிட்ட மறைச்சு சம்யுக்தா கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஈவினிங் மித்ரா பேசின மாதிரியே போன்ல லக்கி கிட்ட பேசினது யாரு? அது அர்ஜுன் தான் பேசினாருமா. என்னது? இந்த விஷயத்துல போயும் அந்த அர்ஜுன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கீங்க. கால வெற்றவன் கிட்ட போய் கத்தி கொடுத்த மாதிரி இருக்கு நீங்க செஞ்சது. மித்ராவோட எதிரி அவ. வியாபாரத்துல மித்ராவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவ. அப்படிப்பட்டவன் கிட்ட போய் நீங்க உதவி கேட்டிருக்கீங்க. அர்ஜுன் அப்படிப்பட்டவரே கிடையாது, எனக்கு தெரியும். தேவையில்லாம அவர் மேல பழிய சுமத்தாதீங்க. பிரமாதம். அர்ஜுனை பத்தி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எனக்கு தெரியாது இல்லையா? உனக்கு தெரிஞ்சத உன்கிட்டயே வச்சுக்கோ. நான் அந்த அர்ஜுனை எப்பவும் நம்ப மாட்டேன். மனிஷா போதும், நிறுத்துறியா? நீங்க கத்தி கலாட்டா பண்றதுனால அரவிந்தாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட போகுது. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் கத்தாம அமைதியா பேசு. அம்மா சம்யுக்தா, நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மித்ராக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். மித்ராக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே நாம அவனை காப்பாத்தணும். நீங்க இதே மாதிரி வெட்டியா பேசிக்கிட்டே இருங்க. மித்ராவை எப்படி கண்டுபிடிக்கணும், அவனை எப்படி கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும்.